ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் டெட் எக்ஸாமோட சைக்காலஜி பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் சைக்காலஜியில் உள்ள க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு பேப்பர்லேருந்து நோட்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முன் குழந்தை பருவம் இல்லைன்னா முன் பள்ளி பருவம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ ஸ்கூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன் குழந்தை பருவம் அப்படிங்கிறது குழவி பருவம், அதாவது குழந்தை பருவம் ஒரு மாதத்துலேருந்து ஒரு வயசு வரைக்கும் குழவி பருவம்னு சொல்லுவோம். அந்த குழவி பருவம் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த முன் குழந்தை பருவம் இல்லைன்னா முன் பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து நீடிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இதை வந்து முன் பள்ளி பருவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தளர்நடை பருவத்தினர், ரெண்டாவது ஒன்று வந்து முன் பருவ பள்ளியினர், டாலரன் அப்படின்னு சொல்லுவோம். தளர்நடை பருவம்னா ஒரு வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து தளர்நடை பருவத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முன் பருவ பள்ளியினர், அதாவது 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் உள்ளவங்க. ஸோ அவங்களாம் வந்து அப்போ அந்த ஸ்டேஜில் 3 வயசில் ஸ்டேஜில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் முன்பருவ பள்ளியினர், ப்ரீ ஸ்கூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா தளர்நடை பருவத்தில் உள்ள உடலியல் வளர்ச்சி, அறிக்கை வளர்ச்சி, சமூக மன வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். சும்மா ஸ்டோரி மாதிரி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவு கொஷின் கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தளர்நடை பருவத்தில் உள்ள உடலியல் வளர்ச்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக நடக்க கற்றுக்குவாங்க. தனியாக நடக்கிற ஸ்டேஜ், தனியாக நடக்க கற்றுக்குவாங்க. அடுத்து வந்து குனிஞ்சு உட்காந்து நிமிர்ந்து மெதுவாக எந்திரிச்சு நிற்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ். அதே மாதிரி ஏதோ டேபிளோ இல்லை சேர் அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மெதுவாக மேலே ஏற ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட கை விரலை என்ன பண்ணுவாங்கன்னா சப்புவாங்க சில நேரத்தில். ஸோ சாப்பாடெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் எல்லாம் மென்று சாப்பிட கற்றுக்குவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டான எது பண்ணாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எதுவும் தேவை, தண்ணி இல்லை சாப்பாடு எதுவும் தேவை அப்படின்னா ஒன்று ஏதாவது சைகை பண்ணி காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே போய் ஜம்ப் பண்ணி குதித்து நல்லா விளையாடுவாங்க அந்த ஸ்டேஜில் தான். அதே மாதிரி கையில் பேனாவோ பென்சிலோ ஏதோ கிடைக்கும்போது அட்லீஸ்ட் அதை பிடிச்சி ஏதாவது எழுதுகிற பழக்கமோ இல்லை சும்மா கிழிச்சு கோடு கிழிக்கிறது அது மாதிரி கிழிக்கிறது ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும் அந்த ஸ்டேஜில். அதே மாதிரி கியூபிக் ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து சால்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம சில விளையாட்டு ஐட்டம்ஸ் கொடுப்போம் இல்லையா, எப்படி சொல்கிறது, மேட்ச் பண்ணுற மாதிரி சில ஷேப்ஸ் வச்சுலாம் இருக்கும் இல்லையா, ஏபிசிடியை மேட்ச் பண்ணுற மாதிரி ஏபிசிடி இதை லெட்டரை வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப மேட்ச் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சில நேரத்தில் ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் கற்றுக்குவாங்க. அதே மாதிரி அவங்களோட சாப்பாடை அவங்களே யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட பழகுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் டாலரன்ஸ் ஸ்டேஜில் உள்ள ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறிக்கை வளர்ச்சி. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அவங்க என்னென்ன அறிவு அந்த ஸ்டேஜில் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அறிக்கை வளர்ச்சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது என்னென்னா இல்லை என்ற வார்த்தை, அதாவது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம், இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க நல்லா. அந்த மாதிரி புத்தகத்தில் உள்ள பாடங்களை பார்த்து கருத்துக்களை இது படம் இருக்கும் இல்லையா, ஸோ சில பிக்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பிக்சர்ஸ் உள்ள அதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் பார்த்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி சிம்பிள் ஸ்டோரியாக அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரியாக சொல்லும்போது அதை கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி 50 வேர்ட்ஸ் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, பேச ஆரம்பிச்சிடுவாங்க, பேசிடுவாங்க. கண்டினியூஸாக பேசலைனாலும் ஒரு நாளைக்கு எப்படியும் 50 வேர்ட்ஸாவது பேசிடுவாங்க. அதே மாதிரி பாடியில் உள்ள பார்ட்ஸோட நேம்ஸ்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா தனித்தனியாக சொல்ல கற்றுக்குவாங்க. அடுத்தவங்க வேறு யாராவது அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த பேர் சொல்லவோ என்ன பண்ணுவாங்க, பழகிக்குவாங்க. 6 மீட்டர், அதாவது 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள 6 மீட்டரில் டிஸ்டன்ஸில் அவங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. கலர்ஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்க்கும்போது ஓரளவு 2 இல்லை 3 கலரையாவது கரெக்டாக அதோட கலரோட மேட்ச் பண்ணி சொல்லிடுவாங்க.
அடுத்து இவ்வளோ தான் அறிக்கை வளர்ச்சியில் இருக்குது. ஸோ தளர்நடை பருவத்தில் உள்ள அறிக்கை வளர்ச்சி இவ்வளோ தான். அதே மாதிரி தளர்நடை பருவத்தில் உள்ள சமூக வெளிச்சி வளர்ச்சி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள யார் வந்து அதிகமாக பார்த்துக்கிறாங்களோ, அதிகமாக அம்மாவோ இல்லை வேறு யாரோ வீட்டில் உள்ளவங்க அந்த குழந்தைய யார் அதிகமாக பார்த்துப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கூட அவங்கள பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னா அவங்களோட கண் பார்வை எங்கே படுதோ அதுக்கு முன்னாடி மட்டுமே இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. மேக்ஸிமம் எங்கேயாவது தள்ளி போனால் அவங்களோட இது என்ன இருக்கும், கொஞ்சம் அம்மா வேறு எங்கேயாவது மறைஞ்சு போயிட்டாங்க, அந்த பிள்ளைங்களை விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா ஓரளவு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. விளையாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நல்லா விளையாடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட பொருள், அவங்களோட திங்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே சேஃபாக எடுத்து கொண்டு போய் வைப்பாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா வேறு யாரும் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் ஏதோ ஒரு சேஃபான ப்ளேஸில் வைக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு புதுசாக அந்த குழந்தைங்க ஏதோ புதுசாக ட்ரை பண்ணும்போது அடுத்தவங்க பார்க்குறவங்க என்ன பண்ணணும் நினைப்பாங்க, அப்ரிஷியேஷன் பண்ணணும், அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது டிவிலேயோ ஷோஸ்லேயோ ஏதாவது சத்தமோ அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி பயத்தை அவங்களோட மூஞ்சில் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், அவங்களோட ஃபேஸில் அந்த பயம் வந்து அப்படியே தெரியும். அதே மாதிரி தனியாக விளையாடவும் கற்றுக்குவாங்க. சில நேரம் மற்ற குழந்தைங்க வெளியில் விளையாடுற குழந்தைங்கள பார்த்தாலும் அவங்க கூட விளையாடவும் கற்றுக்குவாங்க. அதே மாதிரி சில எமோஷன்ஸை காட்ட பழகிருக்காங்க. பரிவு, கருணை, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கிறது, அந்த மாதிரி உள்ள எமோஷன்ஸ்லாம் வெளிக்காட்ட கற்றுக்குவாங்க. அதே மாதிரி அவங்களோட விளையாட்டு திங்ஸ் இருக்குல்ல, அவங்களோட திங்ஸை வச்சு மற்ற குழந்தைங்களோட ஷேர் பண்ணி விளையாடவும் கற்றுக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து டாலரன்ஸ் ஸ்டேஜில் உள்ள டெவலப்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சும்மா ஸ்டோரி மாதிரி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை எப்படி இருக்கும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கும், என்னென்னலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஸ்டோரியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது கொஷின் கேட்டால் ஓரளவு அட்டன் பண்ணலாம். இது வந்து நம்ம டெய்லி பார்க்குறது தானே, வீட்டில் இருக்கிறது தானே. ஸோ அதனால தான் வந்து இந்த போர்ஷன் எடுத்தேன். இதுக்கப்புறம் சைக்காலஜியில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் மற்ற நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஓரளவு படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு 90 மார்க்ஸ் வச்சுக்கோமே, 90 மார்க்ஸ் எடுத்தோம் போதும். 82 மார்க்ஸ் எடுத்தால் பாஸு, 90 மார்க்ஸ் வச்சுக்கோம். 90 மார்க்ஸ் எடுத்தால் போதும், நமக்கு சர்டிஃபிகேட் தான் நமக்கு வேணும். நமக்கு வந்து ஹை ஸ்கோர் எடுத்து போஸ்டிங் போடுறது நம்பரில் சர்டிஃபிகேட் மட்டும் தானே நமக்கு. ஸோ 90 மார்க் மேக்ஸிமம் வச்சுக்குவோம். ஸோ டோட்டலாக 150 மார்க்ஸ் தான். 150 மார்க்ஸில் இந்த 30 மார்க்ஸில் அட்லீஸ்ட் சும்மா ரீட் பண்ணியாவது நமக்கு தெரியும், சில கொஷின் ஆன்சர் தெரியும். அதில் ஒரு 7 மார்க்ஸ் கூட எடுத்துடலாம். எப்படியோ ஒரு 7 to 10 மார்க்ஸ் எடுத்துடலாம் சைக்காலஜியில் படிக்காமையே. ரொம்ப படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மற்ற சப்ஜெக்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இல்லை சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் எது எடுக்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சேனல் பிடிச்சிருந்துச்சு, கிளாஸ் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.